ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒரு சூப்பரான நியூ ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம கூடைகளை பின்னி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் நிறைய இருக்கும் இல்லையா, 1 அடி 1.25 அடி ஒயர்கள், அந்த மாதிரி ஒயர்களை வச்சு இந்த சூப்பரான சின்ன கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஸ் மாதிரியும் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி துண்டு ஒயர்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடையை நம்ம 3 தனித்தனி ஸ்கொயராக செஞ்சு ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் பின்னுறதுக்கு மொத்தம் 18 ஒயர், ஒரு ஒயரும் 1.25 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 18 ஒயரில் ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இப்படி சின்னதாக மடிக்கிறேன். சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த 2வது ஒயரையும் இப்படி சின்னதாக மடிச்சுக்கலாம். சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இங்கே கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு இருந்தால் போதும். 2.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாக விட்டாலும் நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி தான் விட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போது ரைட் சைடு போகுது இல்லையா, இதை தான் ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயரில் தான் மீதி இருக்கிற 8 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது 2வது ஒயரையும் இப்படி சின்னதாக முன்பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கிறேன். மடித்து இந்த ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயர் ஒரு 2.5 இன்ச்சு வர மாதிரி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ 3வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். என்கிட்ட துண்டு ஒயர்கள் நிறைய இருக்கிறதுனால 18 ஒயரையும் 1.25 அடியில் கட் பண்ணி நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வெறும் 9 ஒயர் மட்டும் 1.25 அடியில் கட் பண்ணிவிட்டு மீதி ரன்னிங் ஒயர் வச்சு கூட பின்னிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நார்மலாக ஒரு ஸ்கொயர் எப்படி பின்னணுமோ அந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒரு 2.5 இன்ச் ஒயர் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5 ஒயர் ஜாயின் பண்ணுறதை காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 4 ஒயர் தான் இருக்குது. ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். 9 ஒயரை இந்த மாதிரி வரிசையாக நாட் போட்டு முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட கட் பண்ண ஒயர் இன்னும் 8 ஒயர் இருக்கும். இந்த 8 ஒயரையும் ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நம்ம இன்னும் 8 வரிசை பின்ன போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயரை லெஃப்ட் சைடு கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். நீங்கள் இதையே லாங்கான ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதே ரன்னிங் ஒயரை வச்சு நீங்கள் 3வது வரிசை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்கிட்ட துண்டு ஒயர்கள் நிறைய இருக்கிறதுனால எல்லா ஒயரையுமே 1.25 அடியில் கட் பண்ணி நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். 1.25 அடியில் பார்த்தீங்கன்னா 9 நாட் மட்டும்தான் போட முடியும். உங்ககிட்ட 1.5 அடி ஒயர் 1.25 அடி ஒயர் இருக்குன்னா கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பெரிய பர்ஸ் உங்களால் பின்னிக்க முடியும். இப்போ 9க்கு 9ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் பின்ன போகிறேன் இல்லையா, அதையே நீங்கள் 12க்கு 12 இல்லை 13க்கு 13ன்னு கூட இந்த ஸ்கொயரை பின்னிக்கலாம். இந்த ஸ்கொயரை பின்னுறது ரொம்ப ஈஸி தான். அந்த 3 ஸ்கொயரையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக்கி விடுவேன் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா போதும். இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி 3வது வரிசை பின்ன போகிறோம். மேல் பக்கத்தில் மொத்தம் 9 வரிசை வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். கூடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த பறவைகளெல்லாம் நீங்கள் பின்னிடலாம். இந்த பறவைகள் எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் பின்னியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறேன். இப்போ 4 வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 5 வரிசை நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 4வது வரிசையிலையும் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு இன்னும் 5 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 9க்கு 9ன்னு ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. ஒரு பர்ஸ் பின்னுறதுக்கு இதே மாதிரி 3 ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ 3 ஸ்கொயர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலை. பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தாச்சு. இனிமேல் பின்ன வேண்டிய வேலை இல்லை. இந்த 3 ஸ்கொயரையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
இந்த 3 ஸ்கொயரில் 2 ஸ்கொயரில் மட்டும் 2 பக்கத்தில் ஒயரை இந்த மாதிரி சொருகி விடணும். இந்த மாதிரி மவுண்டன் ஷேப் மாதிரி சொருகி விடணும். இது வந்துட்டு கூடையோட வாய்ப்பகுதி. இது 2வது ஸ்கொயர்லேயும் பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒயரை சொருகி விட்டுட்டேன். 3வது ஸ்கொயர் இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதில் மட்டும் ஒயரை சொருகி விடலை. 4 பக்கத்துலேயும் ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த 3 ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒயர் சொருகி விட்டோம் இல்லையா, அது இருக்கும். ரைட் சைடு 4 பக்கத்துலேயும் ஒயர் இருக்கும் இல்லையா, அது இருக்கணும். இந்த 2 ஸ்கொயரையும் பக்கத்தில் வச்சு இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற 2 ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். ரைட் ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஒயர் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு சொருகி விடணும். மாற்றி சொருக்கிடக்கூடாது. இப்போது ரைட் சைடு ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு நாட்டில் சொருகிறேன். 2 நாட்லேயும் சொருகணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு நாட்டில் சொருகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 2 நாட்டில் சொருகணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை சொருகியாச்சு. இதே மாதிரி 2வது ஒயரை சொருக போகிறோம். 2வது ஒயரும் பாருங்கள், ரைட் இருக்கிற ஒயர் வந்துட்டு மேலே இருக்கணும், லெஃப்ட் இருக்கிற ஒயர் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு சொருகி விடணும். 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை ரைட் சைடு சொருகிறேன். ஒரு ஒயரை சொருகி முடிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒயர்ஸை கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை சொருகிறேன். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு நாட்டில் இந்த பக்கம் திருப்பி சொருகிறேன். 2 நாட்லேயும் சேர்த்து சொருகணும். 3 ஒயரை எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி தான் மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இதே மாதிரி 9 ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2 ஸ்கொயரை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 9 ஒயரை சொருகி முடிச்சாச்சு. அடுத்து நடுவில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை என்ன பண்ண போகிறோம், பேகுக்குள்ளேயே மடித்து நம்ம சொருக போகிறோம். ஏன்னாக்கா அடுத்த கார்னரை வந்துட்டு நம்மளால் சொருக முடியாது இந்த 2 ஒயர் இருந்துச்சுன்னா. ஸோ பேகுக்குள்ளேயே 2 ஒயரை இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இந்த 2 ஒயரை சொருகி விடுறோம் பாருங்கள், இதுதான் இந்த பேக்கோட கார்னர். உங்களுக்கு கிளியராக புரியணும்னு இந்த ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 2 ஒயரை சொருகியாச்சு. சொருகிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரை இப்படி மடித்து சொருகணும். இந்த பக்கத்து ஒயர்ஸை சொருகும் போது நடுவில் இருக்கிற 2 ஒயரை வந்துட்டு நம்மளால் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட முடியாது. அதுக்காக தான் அந்த ஒயர்ஸை பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுட்டோம். இப்போ அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 8 ஒயர் இருக்கும். 8 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை சொருகி விடுறேன். நல்லா டைட்டாக இழுத்து சொருகிக்கோங்க, கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். அந்த பக்கத்தில் வர அந்த கார்னர்லேயும் 2 ஒயரை பேகுக்குள்ளேயே மடித்து சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு மற்ற 8 ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி சொருகி விடணும். ஓகேவா? இதே மாதிரி மேல் பக்கம் எண்டு வரைக்கும் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது 2 பக்கத்துலேயும் வி ஷேப்பில் ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பின்னதுமே ஆல்ரெடி 2 பக்கம் ஒயரை நம்ம சொருகி முடிச்சாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் ஒயர் இருக்கும். 3வது ஸ்கொயரை ஜாயின் பண்ண போகிறோம். 3வது ஸ்கொயர்லேயும் ஆல்ரெடி பின்னி முடிச்சதுமே 2 பக்கத்தில் ஒயர் நம்ம சொருகி முடிச்சாச்சு. அது வந்துட்டு வாய்ப்பகுதி. இப்போது இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஒயர் இருக்கும் 2 பக்கத்துலேயும். அதே மாதிரி இந்த 3வது ஸ்கொயர்லேயும் 9 ஒயர் இருக்கும். இதை தான் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிக்கலாம். ரைட் இருக்கிற ஒயர் மேல் பக்கம் வர மாதிரி வச்சு சொருகணும். லெஃப்ட் இருக்கிற ஒயர் கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சு சொருகணும். இப்போது ரைட் ஒயரை லெஃப்டில் சொருகியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் ஒயரை ரைட்டில் சொருகணும். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2வது ஒயரை சொருகணும்.
ஓகே, இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை ரைட் சைடு சொருகணும். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி சொருகி விடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி இங்கேருந்து இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த பக்கத்துலேயும் இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். இப்போது ஒன் சைடு ஃபுல்லாகவே சொருகி முடிச்சாச்சு. இப்போது ஒன் சைடு பார்த்திங்கன்னா 2 ஒயரை இந்த கார்னரில் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 ஒயரை உள்ளுக்குள்ளேயே சொருகி விடணும். அதாவது கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிடில் இருக்குது பார்த்திங்களா, இது 2 ஒயர், அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். லெஃப்டில் 8 ஒயர், ரைட்டில் 8 ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரை சொருகணும். ஒரு ஒயர் தள்ளி நீங்கள் சொருகுனீங்கனாலும் அந்த ஷேப் போயிடும். ஸோ 8 ஒயர் ரைட் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு 9வது ஒயர் 10வது ஒயர் அதை வந்துட்டு கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஓகே, இப்போ மிடில் இருக்கிற 2 ஒயரை சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்குது இல்லையா, இந்த 2 ஒயரை ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகுங்க. இதை சொருகிட்டு அதுக்கப்புறமா வரிசையாக மேலே வந்துட்டு சொருகிட்டு போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் இந்த ஒயர்ஸை சொருகணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன ஒயர்களை வச்சு ரொம்ப ஈஸி மெத்தடில் பேக் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒரு முறை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மீதி குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஒயர்ஸையும் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு பேக் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் தாராளமாக பின்னிக்கலாம். 9க்கு 9ன்னு இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பின்னி இந்த பேக்கை பின்னியிருக்கோம். இதே பெரிய பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா 15க்கு 15ன்னு இந்த 3 ஸ்கொயரை பின்னி ஒன்றா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 15க்கு 15 ஸ்கொயர் பின்னுறதுக்கு 2 அடி ஒயர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 2 அடியில் நீங்கள் 15 ஒயரை கட் பண்ணி மீதி 15 ஒயரை வந்துட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி பின்னலாம். அப்படி இல்லைனாக்கா மொத்தமாக 30 ஒயரை கட் பண்ணியும் நீங்கள் ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு பின்னலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ குட்டியாக ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஹேண்டில் வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹேண்ட்பேக்காக கொடுக்கலாம். இதுக்கு ஹேண்டில் வைக்கணும் அப்படின்னாக்கா 2.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணி ஹேண்டில் வச்சுக்கோங்க. உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.